Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 11 probability நிகழ்தகவு exercise 11.2 exercise 11.2 chapter 11 exercise 11.2 okay, first question என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. 3 coins are tossed அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும்னா ஃபஸ்ட்டு 2 காயின்ஸ்க்கு உள்ளதை எழுது, கீழே அதே மாதிரி எழுதிரு. மேலே ஒரு ஹச்சு சேர்த்துக்க, கீழே டி சேர்த்துக்க. சரி, அப்போ என்ன பேஸ் வந்து 8. let x be the random variable எழுதிக்கோ. let x be the random variable, x be the random variable. கேட்ட கேள்வி என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா, ரேண்டம் வேரியபிள் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் என்னது, த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், தலைகள் விழுவதற்கான நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், தலைகள் கிடைப்பதற்கு அப்படின்னு சொன்னாலும் சரி. அப்போ எக்ஸ்ன்னு போட்டோம்னா ஹெட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஹெட் இருக்கலாம், 2 ஹெட் இருக்கலாம், 3 ஹெட் இருக்கலாம். இதுதான் ஆப்ஷன். சரியா, இப்போ எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். 0 1 2 3. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் இன்வர்ஸ் இமேஜஸ் இல்லை இமேஜ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. 0ன்னு சொன்னோம்னா எல்லாமே டெய்ல்னு அர்த்தம். அப்போ ஒன்ஸு. ஒரு ஹெட்டுன்னு சொன்னோம்னா ஒரு ஹெட் எதில் இருக்குது அப்படின்ட்டு பாரு. ஒரு ஹெட் எதில் இருக்குது, ஒரு ஹெட்டு உள்ளது வந்து ஒரு ஹெட் 1 2 3. சரி, 2 ஹெட் எத்தனை இருக்கும் பாரு. 1 2 3, 2 ஹெட்டு, 3மே ஹெட்டுனா 1. அவ்வளோதான். அப்போ டோட்டல் 3 3 6 2 8. அந்த சாம்பிள் ஸ்பேஸு வந்துருச்சு. புரியுதா சொல்கிறது? ரைட். இப்போ நம்ம இது ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ரைட், பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அதே மாதிரி அது கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் வேல்யூ அதில் கீழே எடுத்து எழுதணும். அவ்வளோதான். சரியா சொல்கிறது? டோட்டல் வேல்யூ எடுத்து என்ன செய்யணும், அதில் எடுத்து எழுதணும். சரி, இப்போ பொறுமையாக இங்கே பார்த்துக்கோ. ஒரு கேப் விட்டு இங்கே செய்கிறேன். அடுத்த ஸ்டெப்ஸு, அதாவது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0க்கு என்ன கிடச்சிருக்கு, 1/8. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொன்னோம்னா 1க்கு என்ன கிடச்சிருக்கு, 3 இமேஜஸ்ஸு 3 8. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொன்னோம்னா 3/8. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொன்னோம்னா 1/8. சரியா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 இருக்கலாம் அல்லது அதை விட மேலே இருக்கலாம். சரியா, அப்போ சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்மால் எக்ஸு. பொறுமையாக நிதானமாக ஆட் பண்ணு, எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எடுக்கணும். சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது, சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஆட் பண்ணி எடுக்கணும்.
summation f of x equal to ஒன்று f of x is equal to f of 0 plus f of 1 plus f of 2 plus f of 3 1 by 8 plus 3 by 8 plus 2 by 8 plus 1 by 8 sorry ரெண்டு 3 இருக்காடா தம்பி 3 by 8 plus 1 by 8 அப்போ 3 8 by 8 அடித்தா என்ன ஆயிரும் 1 இதுதான் சம்மேஷன் f of x அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றுன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா f of x இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் f of x இருக்குல்ல ஆட் பண்ணி therefore f of x இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்தகவு நிறைச்சார்பு அப்படின்னு அர்த்தம். நிகழ்தகவு நிறைச்சார்பு அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. நிகழ்தகவு நிறைச்சார்பு. இதுக்கு அடுத்து டேபிள் கிராஃப் போடணும் அப்படின்னா பொறுமையாக நிதானமாக போட்டுக்க. பொறுமையாக நிதானமாக போட்டுக்க அப்படின்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறோம். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறோம். சரிதானா? ரைட். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸை தான் ஒய்ன்னு சொல்லுவோம். இதில் 0 ஓகேயா, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 ஓகேயா ரைட். இப்போ 0க்கு கிடைக்கப்பட்ட வேல்யூ வந்து 1/8 இப்படி வச்சுக்கிறோம். 1/8 அப்படின்னு வச்சுக்கிறோம். ரைட். அதே மாதிரி 3க்கும் கிடைக்கக்கூடியது 1/8 தான். 3க்கும் கிடைக்கக்கூடியது என்ன தான் 1/8 தான். அப்போ இது ரெண்டுக்கும் ஒரே ஹைட். இது என்ன ஹைட் இருக்கோ அதே தான் இங்கே ரேஞ்சு, அதே தான் இங்கே. சரியா ரைட். இப்போ இது ரெண்டுக்கும் 3/8 இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் 3/8 எதுக்கு 1க்கும் 2க்கும். அப்போ அது ரெண்டுக்கும் ஒரே ஹைட்டாக எடுத்துக்கலாம். சரியா சொல்கிறது? ரேஞ்சை ஒன்றா எடுத்துக்கலாம். 3/8 அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இதை ஃபங்க்ஷனாக எழுதணும் அப்படின்னா f of x equal to செட் ப்ராக்கெட் என்ன 3/8ன்ற ஆன்சர் எதுக்கு வருது அப்படின்னா x equal to ரெண்டு ஆன்சர், அதாவது 1/8 ஆன்சர் எதுக்கு வருது அப்படின்னா 0க்கும் 3க்கும் வருது. இதுக்கு 1க்கும் 2க்கும் வருது. புரியுதான்னு பார்த்துக்க. இவ்வளோ தான் இதில் உள்ள கணக்கு. மாற்றி எழுதிடாமல் நிதானமாக எழுதிக்க. புரியுதா? மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட கிராஃப் வரையணும். எப்பயும் போல் இன்வெர்ஸ் இமேஜஸ் கண்டுபிடிச்சிட்டு சம்மேஷன் f of x கண்டுபிடி. சம்மேஷன் f of x கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணு. சம்மேஷன் f of x கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணிக்கோ. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத அப்ளை பண்ணிக்க. எக்ஸ் அது இந்த இடத்துல வேணால் டேபிள்ஸ் போடுறீன்னா போட்டுக்க. இந்த இடத்துல டேபிள்ஸ் மாதிரி ஒன்று போடுறீன்னா போட்டுக்க. தேவைப்பட்டா சில டீச்சர்ஸ் போடுவாங்க, சரினா செஞ்சுக்க. ரைட். என்ன வரும் அப்படின்னா இங்கே எக்ஸு, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு 0 1 2 3. இது 1/8, இதுவும் 1/8. இது ரெண்டு என்னது 3/8. இந்த மேலே எழுதியிருக்கீல அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? அதைத்தான் டேபிள்ஸாக கொண்டு வந்திருக்கேன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம். புரியுதான்னு பார்த்துக்க. அந்த மேலே உள்ளது தான் நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். அது ரெண்டையும் p of x equal to 0 அந்த ஆப்ஷனை. இது ஒரு செட்டு, அது ஒரு செட். இன்வெர்ஸ் இமேஜ் கண்டுபிடிச்சிட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடி. ஐடியா சொல்கிறது? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இது வந்து கவுண்டிங் இமேஜஸ் கண்டுபிடிக்கிறது. இது ஃபஸ்ட்டு ஒன்று. இந்த p of x equal to 0ன்றதெல்லாம் ப்ராபபிலிட்டி. அதை ஃபுல்லாக எடுத்து ஆட் பண்ணி 1 வந்துச்சுன்னா
ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அர்த்தம். அதுக்கு கிராஃப் போட்டுக்க. இப்போ செகண்ட் ஒன் என்ன செஞ்சுருக்கு அப்படின்ட்டு பாரு. செகண்ட் ஒன் என்ன செஞ்சுருக்குன்னு பாரு. 1 3 3 5 5 5 கொடுத்துருக்கு. செட் கொடுத்துருக்கு. 1 3 ஒரு டைஸ்க்கு உள்ளது. 1 2 3 4 5 6 எஸ்ன்னு எழுதிக்கோ. 1 3 3 5 5 5. அப்போ என்ன ஆஃப் எஸ் வந்து 6. ஓகே, இப்போ நம்ம பொறுமையாக செய்யணும். என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கோ நிதானமாக. ஒன்று இது 2 சரிங்களா. ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். அடிஷன் பண்ணி சம் ஆஃப்னு எழுதுகிறோம். சம் ஆஃப்னு எழுதிட்டு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோமா. டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். என்ன டேபிள்ஸ் எத்தனை வரணும்? எலமெண்ட்டு 6 எலமெண்ட் வரணும். அதோட சேர்த்து 7 வரணும். ஒன்று 2 3 4 5 6 7. ஓகே, மேலே வந்து ஃபஸ்ட்டு இங்கிட்டு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் எழுதிக்கிறோம். 1 3 3 5 5 சரியா. ரைட், அது தேவையில்லை. லாஸ்ட் ஒன்று 3 5 வரணுமா. 3 5 1 3 3 5 5. ஓகே, 1 + 1 2 3 1 + 3 4 1 + 3 4 1 6 6 6 சொல்லதானா. ரைட், அடுத்து 4 6 6 8 8 8 8 8 8. அடுத்து 4 6 6 8 8 8. அடுத்து 1 5 5 சாரி 6 ஆடா. ஆடு தானே பண்ணுறோம். சம் பண்ணுறோம். அடிஷன் 6 பார்த்துக்க மறந்துடாத. 8 8 10 10 10. நெக்ஸ்ட்டு 5 1 6 8 8. அதே மாதிரி 5 1 6 8 8. இங்கே என்ன வந்துடும்? 10 10 10 10 10 10. அப்போ பொறுமையாக நிதானமாக இது பண்ணு. டோட்டலில் என்னென்ன வருது? 2 வருது, 4 வருது, 6 வருது, 8 வருது, 10 வருது. எக்ஸுக்கு வர வேண்டிய டோட்டல் வேல்யூ ரேண்டம் வேரியபிள். எக்ஸுக்கு வந்து 2 வருது, 4 வருது, 6 வருது, 8 வருது, 10 வருது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெர்ஸ் இமேஜஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் இமேஜஸ் கண்டுபிடிக்கணும். டேபிள் வேணும். டேபிள் வேணும் அப்படின்னா
காலையில் கட்டும். எக்ஸு நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் இன்வர்ஸ் இமேஜஸ். சரியா? 2, 4, 6, 8, 10. ஓகேங்களா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு டோட்டல். அப்போ 2ல் எத்தனை வருதுன்னு பார்க்கணும், அதே மாதிரி 4ல் எத்தனை வருதுன்னு பார்க்கணும், 8ல் எத்தனை வருதுன்னு பார்க்கணும். டூவில் வந்து எத்தனை வருதுன்னு பாரு. ஒரே ஒரு 2 தான் வருது. 4ல் எத்தனை வருதுன்னு பாரு. 4ல் 2, 4 வருது 4ல். ஓகே. 6ல் எத்தனை வருது? 10 வருது. 8ல் 12 வருது. 10ல் 9 வருது. டோட்டல் வந்து 36. அவ்வளோதான். என்ன பேஸ் வந்து 36. நான் வச்சுக்க 2 டைம்ஸ் ஃபார் 2 டைஸ் ரோல் 3 இமேஜஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், அடுத்த செட்டு. அப்போ நம்ம வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். P of x is equal to P of x equal to 2னா என்ன? சரியா சொல்கிறது? 36 வருது. 1/36. P of x equal to 4ன்னு எடுத்தோம்னா 4/36. அடுத்து P of x equal to 6ன்னு எடுத்தோம்னா 8/36. P of x equal to 10ன்னு எடுத்தோம்னா 9/36. அவ்வளோதான். சரிதானா? ரைட். இப்போ சம்மேஷன் f of x equal to f of x, அதாவது f of 2 plus f of 4 plus f of 6 plus f of 8 plus f of 10. 2 1/36 plus 4/36 8/36 plus என்ன வந்துச்சு? 1/36 4/36 8/36. நெக்ஸ்ட்டு 9/36. எல்சிஎம் 31 36 போட்டோம்னா 1 + 4 + 8 + 12 + 9 ஹோல் டிவைடட் பை 36. அப்போ என்ன ஆகும்? 18 2 20 30. நல்லா பார்த்துக்கோ. 1 4 10 10டா இது. இதுக்கு 10க்கு 9 வருது. 6க்கு 10 வருது. 6க்கு 10. 6க்கு 10. சரிதானா? 6க்கு 10. அப்போ 36/36 அடித்தா 1. therefore f of x is a probability mass function அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு ஸ்டெப்பு செஞ்சாச்சு, அடுத்த ஸ்டெப் செஞ்சாச்சு. நம்ம இப்போ அந்த படம் போடணும், இன்டர்வலுக்கு உள்ளது. சரிங்களா சொல்கிறது? குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கேட்டால் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் போட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே படத்தை நம்ம ப்ராபபிலிட்டிக்குள்ள படத்தை இதுக்குள்ளதை டயக்ராம் போட்டு டேபிள் போட்டு இதில் உள்ள ப்ராபபிலிட்டி எழுதிட்டு
அதுக்கு கிராஃபில் போட்டோம்னா அதை தான் நம்ம முதல்ல வந்து எழுதிக்கலாம். பார்த்துக்கோ முதல்ல அதை. சரியா சொல்கிறது? 1 2 3 4 5 ரைட். இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதுக்கு போடையில் மாஸ் ஃபங்க்ஷனுக்கு போடையில் 2 4 6 8 8க்கு அடுத்து 10 இது 1/36 4/36 10/36 12/36 9/36. புரியுதான்னு பார்த்துக்கோ. இவ்வளோதான் இதில் உள்ளது. இந்த அட்டவணைக்கு நம்ம அந்த டேபிள் போடணும், அதுக்கப்புறம் செய்யணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், இன்டர்வல் எடுக்கிறோம். இன்டர்வல் எடுக்கையில் சரியா 2க்கு என்ன வருது அதை ஒரு இன்டர்வலாக எழுதிடு. 1/36 எதுக்கு வருது? எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு வருது. 4/36 10/36 10/36 12/36 9/36. சரி, இப்போ இதுக்கு நேராக எழுதையில் கவனமாக எழுதிக்கோ. நேராக எழுதையில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 8, எக்ஸ் ஈக்குவல் டு 10. புரியுதா? இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு கிராஃப் போடணும். கிராஃப் போடையில் நிதானமாக செஞ்சுக்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, 10 இருக்குது. அவ்வளோதான். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. அப்போ இது வந்து என்ன? 2 4 6 8 10 ஓவர். அங்கிட்ட இப்போ நம்ம எஃப்ஆஃப்எக்ஸில் எழுதுறத கரெக்டாக எழுதணும். எஃப்ஆஃப்எக்ஸ் எழுதுறத ஃபஸ்ட்டு 2க்கு வந்து என்ன வந்துச்சு? 1/36 வந்துச்சு. மேலே உள்ள நம்பரை பார்த்து லேசாக அப்படியே நீ வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். மேலே உள்ள நம்பரை பார்த்து நீ ரைஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு அப்ராக்சிமேஷனை வச்சுக்கிட்டு மேலே உள்ள நம்பர் இருக்குல்ல, இப்போ பாரு நான் எழுதுகிறேன். இப்போ 1/36 மேலே 1 இருக்குனால ஒரு ஸ்டெப் மாதிரி இப்படி ஏற்றிக்க. ரைட், இது 1/36ன்னு வச்சுருக்கேன், அஸ்யூம் பண்ணியிருக்கேன். மேலே 1 இருக்குது, அடுத்து 4னா 1 விட பெருசு தானே 4, லேசாக ரைஸ் பண்ணிக்க. சரி தானே சொல்கிறது? அப்படி ரைஸ் பண்ணிக்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு 4 விட 10 பெருசு தானே, அப்போ அதை விட கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணிக்க. ஓகேங்களா? குட். அடுத்து 12, அதை விட ரைஸ் பண்ணிக்க. பார்த்துக்க எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு. சின்ன மெத்தட் அது. 9னா கீழே வரும்ல. எதுக்கு கீழே வரும்? இது 6க்கு 10, அப்போ 9 இப்படி வந்துடும். சரி தானே? கொஞ்சம் குறையணும். இதுதான் கணக்கு, அவ்வளோதான். இப்போ நீ அதை பார்த்து எழுத தெரியாதா உனக்கு? இவ்வளோதான் மேட்ரு. 1/36 4/36 10/36. அப்போ இது 9/36 வந்துடும்ல. இது 12/36 வந்துருச்சா? அவ்வளோதான். என்ன இருக்குது உனக்கு இதில்? அவ்வளோதான் கிராஃபு. குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது குவிப்பு பரவல் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குவிப்பு பரவல் சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ல் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பி ஆஃப் எக்ஸு லெஸ்ஸார் ஈக்குவல் டு 2ன்னு எழுதணும். அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸு லெஸ்ஸார் ஈக்குவல் டு 4ன்னு எழுதணும். அந்த நம்பருக்கு ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்.
பி ஆஃப் எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 8, பி ஆஃப் எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன வருதுடா தம்பி 10. ஓகேங்களா சொல்கிறது? இதை போல் நம்ம செய்யணும். சரி, இப்போ நல்லா யோசிச்சுப்பார். 0வோட 2வோட சின்னது வராது. அப்போ இதுக்கு எழுதையில் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதிடலாம். அதற்குரிய வேல்யூ போட்டால் போதும், 1/36. இப்போ இதுனா வந்து என்ன வரும்? பி ஆஃப் 2 வரும், பி ஆஃப் 3 வரும், பி ஆஃப் 4 வரும் அதுக்குள்ளது. அப்போ 1/36 ப்ளஸ் 4/36 ப்ளஸ் 4/36 ரெண்டு. ஃபஸ்ட் ஒன்று என்ன? 1/36 4/36 ரெண்டு தானே வருது. இது ரெண்டும் இருக்குது. 4 விட குறைவு வந்து என்னது? 2 3. 4 விட குறைவு 2. ரெண்டை விட குறைவு இல்லை, அதனால் சரி போட்டேன். இது 4 விட குறைவு வந்து 2 மட்டும்தானே. 4 விட குறைவு வந்துடா தம்பி 2 மட்டும்தான்டா. எதுக்கு இத்தனை? 3 இல்லை. அப்போ 2 விட குறைவு வந்து 4 விட குறைவு 2 4. அப்போ 2க்கு வந்து 1/36, 4க்கு வந்து 4/36. அப்போ ஈக்குவல் டு 5/36. ரைட், ஓகே. அடுத்து பி ஆஃப் 2 4 6. சரி, அப்போ 1/36 ப்ளஸ் 4/36 ப்ளஸ் 10/36. அப்போ என்ன ஆயிரும்? 15/36. அடுத்து 8. மொத்தம் ஆட் பண்ணி போட்டுருவோம். அதே மாதிரி டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டுடலாம்டா தம்பி. ஒரு 2 3 எழுது, அப்புறம் நீ ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 2க்கு வந்து 1/36, 4க்கு வந்து 4/36, 6க்கு வந்து 10/36, 8க்கு வந்து 12/36. அப்போ ஆட் பண்ணால் என்னான்னு பார்த்துக்க, 36. 10 20 26 27. சரியா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு 1/36 4/36 ப்ளஸ் 10/36 ப்ளஸ் 12/36 ப்ளஸ் 9/36 ஈக்குவல் டு 36/36. அடித்தா என்ன வந்துடும்? 1. இதுதான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இது எழுதணும். குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்றது இதோட முடிஞ்சிருச்சு. சரியா? இந்த கணக்கு இதோட ஒரு செட்டு, இது வரைக்கும் ஒரு செட்டு. அதுக்கடுத்து குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கேட்டால் அது செய்யணும். அது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது, இது குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது. இதுக்கு நம்ம டேபிள்ஸ் போட்டு தான் செய்யணும். சரிங்களா சொல்கிறது? ஆன்சரும் தான் இருக்குது. 1/36 சரி 1/36 5/36 15/36 27 1 அப்படின்றத வச்சு நம்ம படம் போடணும். பார்த்து மாதிரி இன்ட்ரோவில் போட்டுக்கோ அப்படின்னா ரைட். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 0வில் ஸ்டார்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு எப்பயுமே 0வில் ஸ்டார்ட் பண்ணிடு. அதாவது 0வில் ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா உனக்கு எக்ஸு லெஸ் தேன் 2 அப்படின்னா உனக்கு என்ன வந்துடும்? 0. 2 விட குறைவுனா வேறு வழி இல்லை இதில். அப்போ ஈக்குவல் டு குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனில் போட்டோம்னா
இங்கிட்டு எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டூன்னு போட்டால் தான் என்ன வந்துடும் 1/36. அதே மாதிரி எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு போட்டால் தான் இங்கே என்ன வரும், என்ன கிடச்சிச்சு 5/36. அடுத்து 15/36 கிடச்சிச்சு. பட் என்ன போட்டிருக்கணும், எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு போட்டிருக்கணும். அடுத்து எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 8 போட்டோம்னா 27/36 கிடச்சிருக்கணும். அடுத்து லாஸ்ட் ஒன் எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த இன்டர்வலுக்கு உள்ளது. ஃபஸ்ட்டு 0 ஸ்டார்ட் பண்ணிக்க, 2 விட சிறுசு அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இதை மார்க் பண்ணி குறிக்க போகிறேன். கிராஃபில் குறிக்க போகிறேன். பார்த்துக்கோ, இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், இது எக்ஸு. சரிங்களா சொல்கிறது? இப்போ எக்ஸுக்கு வேல்யூ எப்பயும் போல் 2 4 6 8 10 முடிஞ்சு. இப்போ நீ கவனிக்கணும் அப்படின்னா 2 இந்த இருக்குது 2. இதில் வந்து ஆன்சர் வந்து 1/36. அப்போ 2 to 4 வந்து 2 to 4 அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்க, 5/36. சரியா சொல்கிறது? இந்த கேப்பு பொறுமையாக நிதானமாச்சு. 2 to இங்கே பாரு 2 to 4. சரியா? அடுத்து மேலே போயிட்டு 4 to 6. சரியா? ரைட். மேலே போயிட்டு 6 to 8. 6 to என்னது 8. அதுக்கு மேலே போயிட்டு 10. இதுதான் கணக்கு. அவ்வளோதான். ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டுக்கிறணும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சியை. அப்போ எழுதையில் கவனமாக எழுது. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் நீ எழுதணும். அவ்வளோதான். இதுக்கு 1/36 ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன் 5/36, தேர்ட் ஒன் 15/36, 27/36. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் இதுக்குள்ள அர்த்தம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா சொல்கிறது? இதோட இந்த கணக்கு ஓவர். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. இன்னும் செய்யணும் அப்படின்னா இன்னும் 2 சப்டிவிஷன் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு, 2வது சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு, 3வது சப்டிவிஷன் கேட்டிருக்கு. இதெல்லாம் 10 மார்க் கணக்கு. பொறுமையாக செய். P(4) ≤ x, சரியா, <10 கேட்டிருக்கு. இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு. 4 எழுதிக்கோ, ப்ளஸ்ஸு 4 அடுத்து என்ன இருக்கும் 6 எழுதிக்கோ, ப்ளஸ்ஸு என்ன எழுதிக்கலாம் x = 4 போட்டுக்கிறியா? சரி போட்டுக்க, எல்லாம் ஒன்று தான். சரி நீங்கள் விருப்ப பொரியல் அப்படியே போட்டுக்கங்க. P(x) = 4, P(x) = 6, P(x) = 8. 10 வராது. அப்போ இதுக்குள்ளே வேல்யூ போட்டு ஆன்சரை எடு. 1/36, 5/36, 15/36, 21/36. அவ்வளோதான். அடிப்பதென்றால் அடித்து கொள்ளவும். 15 5 21 21 தானே வரும். 6க்கு வந்து 10 ஆட தம்பி. 6க்கு வந்து 10, 6க்கு வந்து 10 வருது. இது குமுலேட்டிவ் உள்ளது. இது நம்ம இங்கே போடுறது ப்ராபபிலிட்டிக்கு உள்ளது போடுறோம். ரைட். அடுத்தப்போ
12/36. இது என்ன வந்துடும், இதில் குமுலேட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மேலே உள்ளது ஃபஸ்ட்டில் உள்ளதான் யூஸ் பண்ணணும். 12/36. அப்போ 23/36. 10 2 12 22 1 23/36. சரிதானா? 23 இல்லை 26 வருது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 4. இப்போ 26. 13/23 இல்லையே. ஸ்டெப்ஸ் என்ன? 1 2 3 2 சாரி 6 18 சாரி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் என்ன கேட்டிருக்குன்னு பாரு. P of x greater than 6. யாரை விட பெருசு? 6ஐ விட பெருசு. 6ஐ விட பெருசு அப்படின்னா 8 1 10 1. அப்போ 6ஐ விட 6க்கு என்ன வந்துச்சுன்னா 10/36 வந்துச்சு. 8க்கு என்ன வந்துச்சு? 12/36 வந்துச்சு. அடுத்து 9/36. அப்போ 22 31/36. ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து முடிந்து விட்டது. தேர்டா ஃபோர்த்தா? ஃபோர்த்து முடிந்து விட்டது. இவ்வளோதான் சம். புரியுதான்னு பார்த்துக்க. 5 மார்க் சம்மு. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க சொல்லிட்டேன். கேர்ஃபுல்லாக செய். சரியா? இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு மாதிரியாக தெரியும் பார்க்குறதுக்கு, பட் வந்து சிம்பிள். சரியா? ரைட், குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னு நம்பர் ஆஃப் என்ன கேர்ள் சுட்டு இன் ஃபேமிலிஸ். கண்டிப்பாக கேர்ள் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கணும் அப்படின்றதான் ரேண்டம் வேரியபிள். சரிதா சொல்கிறது? 4 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ யார் யார் எப்படி எப்படி ஆப்ஷனில் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு ஃபேமிலியில். சரியா? 4 ஆப்ஷனுக்குள்ளதை நம்ம எழுத வேண்டியிருக்கும். அப்போ தேர்ட் சம் எழுதணும்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எழுதணும். ஒரு ஐடியா பண்ணிவிட்டு எழுதுங்க. அப்படின்னா சரியா? ஃபார்மெட்டாக அந்த ஃபேமிலியில் 4 பேர் இவ்வளோ 4 பேருக்குள்ள ஆப்ஷன் நம்ம எழுதுவோம். சரியா சொல்கிறது? அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக எழுது. ஃபஸ்ட்டு 2 பாய்ஸ் எழுதிக்கோ. ஒரு பாய்ஸ் ஒரு கேர்ள்ஸ் எழுதிக்கோ. ஒரு கேர்ள்ஸ் ஒரு பாய்ஸ் எழுதிக்கோ. 2மே கேர்ள்ஸ் எழுதிக்க. இந்த ஒரு செட்டு. இந்த செட்டில் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே 2 பாய்ஸ் சேர்க்குறேன். புரிஞ்சுக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2 பாய்ஸு, ஒரு பாய்ஸு ஒரு கேர்ள்ஸு, ஒரு கேர்ள்ஸு ஒரு பாய்ஸு, 2மே கேர்ள்ஸ் அப்படின்னு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் எழுத போகிறேன்னா ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸை இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த ஃபேமிலியில் ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸை இன்க்ளூட் பண்ணுறேன். இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் பாய்ஸ், கேர்ள்ஸ்னு எழுதிடுறேன். இப்போ இன்க்ளூட் பண்ணையில் ஒரு கேர்ள்ஸு ஒரு பாய்ஸ், ஒரு கேர்ள்ஸு ஒரு பாய்ஸ், ஒரு கேர்ள்ஸு ஒரு பாய்ஸ், ஒரு கேர்ள்ஸு ஒரு பாய்ஸ். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் பாய்ஸ், கேர்ள்ஸ். இப்போ 2 சைடுமே கேர்ள்ஸ் சேர்க்குறேன். மேலே எப்படி பாய்ஸ் சேர்த்தோமோ முன்னாடி ஃபஸ்ட்டில், அதே மாதிரி இதில் கேர்ள்ஸ் சேர்த்து முடிச்சிடுறேன். அப்போ ஒரு லைனுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ n(s) வந்து 16 அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ let x be the random variable அப்படின்னு எடுக்கிறோம். let x be the random variable அப்படின்னு எடுத்துடுறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு? அந்த வேரியபிளுக்கு வந்து the number of
girl should in families. should in families. குடும்பத்தில் இருக்க வேண்டும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டான். கண்டிப்பாக அப்போ நம்ம இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். 4 பாய்ஸ் எடுக்க முடியாதுல்ல, சரியா சொல்கிறது? அப்போ அந்த மாதிரி எடுக்கிறது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் எடுக்கிறேன், 0ன்னு போட்டோம்னா அந்த ஃபேமிலியில் எல்லாருமே பாய்ஸ். 1ன்னு போட்டோம்னா அதில் ஒரு கேர்ள்ஸு மற்றெல்லாம் பாய்ஸ், 2 கேர்ள்ஸ் மற்றெல்லாம் பாய்ஸ், 3மே கேர்ள்ஸ் மொத்தம் பாய்ஸ், 4மே கேர்ள்ஸ். அவ்வளோதான், இதுதான் ப்ராபபிலிட்டி. இப்போ நம்ம எப்பயும் போல் எக்ஸ் எடுக்கிறோம். 0 1 2 3 4 இங்கே எடுக்கிறோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் இன்வர்ஸ் இமேஜ் அப்படின்னு எழுதுகிறோம். 0னா எல்லாமே பாய்ஸ். அப்போ எத்தனை இருக்குது? 1. ஓகே, குட். 1 கேர்ள் அப்படின்னு சொல்லையில் இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது 2, இந்த ஒன்று இருக்குது 3. சரியா? 6 பார்த்துக்க 3, இந்த ஒன்று 4 4 4 4 வருது. இந்த 2 கேளுக்கு 4 தான் வருது. 3 கேளுக்கு 6, 2 கேளுக்கு வந்து என்னடா வருது? 6 வருதாடா. நல்லா பார்த்துக்கோ. 2 கேளுக்கு இந்த 1, இந்த 2, 3 4 5 5 5 5 5 5 5 6. இதுக்கு தான் 4 வருது 3 கேளுக்கு. அடுத்து 4மே என்னென்னா 1. அவ்வளோதான். இதை போட்டுட்டு டோட்டல் போட்டுக்க, இங்கே 16 போட்டுக்கோ. இதை அப்படியே நம்ம எப்பயும் போல் ஒரு டேபிள்ஸாக க்ரியேட் பண்ணிக்க, வழக்கம் போல். சரிங்களா? ரைட். அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம். குட். ஐ ஐ ஐ ரைட். இதாண்டா இன்வர்ஸ் இமேஜஸ். இதுக்கப்புறம் என்னென்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். சரியா சொல்கிறது? ரைட். அதுக்கு நேரம் இப்படி ஒன்று. ஓகே, ஃபினிஷ்டு. ஒரு இது அப்போ நம்ம எழுதுகிறோம். எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். மாஸ் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் கிடையாது. முதல்ல வந்து எஃப் ஆஃப் 0ன்னு போட்டோம்னா இது பி ஆஃப் 0க்கு உள்ளது, இதுக்கு உள்ளது. சரிதானே? 1/16. அதே மாதிரி எஃப் ஆஃப் 1ன்னு போட்டோம்னா 4/16 ப்ளஸ் சிம்பிளாக எழுதிட்டேன், எக்ஸ் ஈக்குவல்னு போடாமல். பி ஆஃப் 2ன்னு எஃப் ஆஃப் 2ன்னு போட்டோம்னா 6/16. எஃப் ஆஃப் 3 போட்டோம்னா 4/16. எஃப் ஆஃப் 4 போட்டோம்னா 1/16. இப்போ சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னால் எல்லாத்தையும் கூட்டுறோம்னு அர்த்தம். கூட்டுறோம்னா 1/16 ப்ளஸ் 4/16 ப்ளஸ் 6/16 ப்ளஸ் 4/16 ப்ளஸ் 1/16 அப்படின்னு அர்த்தம். கூட்டிப்பார் கீழே உள்ள எல்சியம் 16. 6 நாள் 10, 15 5 1 16, 16/16 அடித்தா என்னது? 1. therefore f of x is probability mass function. ப்ரூவ் பண்ணியாச்சு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ரைட், குட். நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் கேட்டிருக்கான்னு பார்க்கணும். குமுலேட்டிவ் செய்யணும். சரியா? இதெல்லாம் 5 மார்க் கணக்கு, அதனால் சொல்கிறேன். இந்த எக்ஸசைஸுக்கும்போ முக்கியமானது, கேர்ஃபுல்லாக செய். சரியா? அதே பார்த்து ஒரு ப்ராபபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சது எக்ஸையும் இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம்ல அந்த ஆன்சரையும் எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம மூவ் பண்ணணும் கணக்கு குமுலேட்டிவ். சரியா?
குமுலேட்டிவ்ன்றது எஃப் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். எக்ஸ் எடுத்துக்கோ, எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோ. 0 1 2 3 4 2 3 4. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/16 1/16 4/16 6/16 4/16 1/16. இதுதான் கிடைச்ச ப்ராபபிலிட்டி. இது ப்ராபபிலிட்டி. சரி, இப்போ இது ஒரு டேபிள்ஸாக க்ரியேட் பண்ணிக்கோ. டேபிள்ஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் பார்ப்போம். குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது சரியாக சொல்கிறது. குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது குவிப்பு பரவல் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறது. சரியாக சொல்கிறது, லெஸ் தேன் சிம்பிளை யூஸ் பண்ணி செய்கிறது. அதாவது பாரு எப்படி செய்கிறேன்னு மொத்தமாக எழுதுகிறேன். எஃப் ஆஃப் 0ன்னு போடுறோம், எஃப் ஆஃப் 1ன்னு போடுறோம். கேல்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணணும் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு. குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு சரியாக சொல்கிறது கேல்குலேட்டர் தான் போடணும். சரி, எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3ன்னு எழுதிட்டுறா தம்பி. எஃப் ஆஃப் 4ன்னு எழுதிட்டுறா தம்பி. இதுக்கு ஈக்குவல் என்ன அப்படின்னு தெரியணும். இதுக்கு ஈக்குவல் தெரியணும், இதுக்கு ஈக்குவல் தெரியணும், இதுக்கு ஈக்குவல் தெரியணும். சரியா, இதுக்கும் ஈக்குவல் தெரியணும். அதாவது பி ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் 0ன்னு அர்த்தம்டா. இது பி ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் 1ன்னு அர்த்தம்டா. இது பி ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் 2ன்னு அர்த்தம்டா. இது பி ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் 3ன்னு அர்த்தம்டா. இது பி ஆஃப் எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு அர்த்தம். அப்போ இதில் ஃபஸ்ட்டில் 0வோட சிறுசு எது இருக்கா? இல்லை. அப்போ 0 மட்டும் எழுதுனா போதும். 1/16 அப்படின்னு இல்லை எழுதி காட்டி எழுதுவாங்க. உனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, அதனால் இதில் எழுதையில் 0வோட சிறுசு இல்லை, அதனால் அதை மட்டும் எழுதிக்க. அப்போ 1/16 இதுதான் ஆன்சரு. இதில் என்ன ஆகும்னா 0வோட சிறுசு 1 சிறுசு 0 இருக்குது, ப்ளஸ்ஸு 1 ஈக்குவல் டு போட்டிருக்கனால. அப்போ இதுக்கு வந்து 1/16 1 ப்ளஸ் 4/16 1 5/16 எழுதுவாங்க. இதுக்கு அதே மாதிரி தான் இந்த 3ஐயும் கூட்டிட வேண்டியதான். அதாவது 1/6 ப்ளஸ் 4/16 ப்ளஸ் என்ன வந்துடும் 6/16. அவ்வளோதான், எழுதி கூட்டுறப்பல அப்படியே கூட்டிட்டேன். 11/16. அடுத்து பாரு 1/16 சரியா, ப்ளஸ் 4/16 ப்ளஸ் 6/16 மைனஸா ப்ளஸ்ஸா ப்ளஸ் 4/16 ஈக்குவல் டு 15/16. அடுத்து அதே தான் 1/6 4/6 6/16 சாரிடா 16டா ப்ளஸ் 4/16 ப்ளஸ் 1/16 மீனிங் 16/16 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான் கணக்கு. இதுதான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ அதற்குரிய டேபிள் அது மேலே உள்ளது மாஸ் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது. இது செகண்ட் ஸ்டெப் உள்ளது. குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். சரியா சொல்கிறது, குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த ப்ராபபிலிட்டியை வச்சு தான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ரைட். அடுத்து நெக்ஸ்ட் டேபிள். அதே தான் டேபிள். பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. சிம்பிள் சம். ஓகே, இப்போ வந்து எத்தனை காலம் வேணும் பார்த்துக்கோ. 1 2 3 4 5 2 3 3 4 5 காலங்கள். ஓகே, இதில் x என எழுத வேண்டும். இதில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என எழுத வேண்டும். 0 1
2 3 4. Okay, 1 by 16, 5 by 16, 11 by 16, 15 by 16, 1. குமுலேட்டிவ் அப்படின்றதுக்கு என்ன மாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது என்ன, இந்த மாஸ் ஃபங்க்ஷனுக்கு முதல்ல போட்டுக்கிறோம். இந்த இதுக்கு இந்த மாஸ் ஃபங்க்ஷன்னா ஸ்மால் எக்ஸுக்கு போட்டுக்கிறோம் முதல்ல. நல்ல வேலை, இதுக்கு முதல்ல போட்டுக்கிறோம், ரெண்டே சேர்த்து போடாமல் இப்படி போட்டோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போட்டோம்னா, எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு 1, எக்ஸுக்கு 2, எக்ஸுக்கு 3, எக்ஸுக்கு 4 ஈக்குவல் டு போட்டு எழுதிடு. அது வந்து லெஸ் தேன் சிம்பிள் போட்டு எழுதுறது. சரியா, அது ரெண்டுக்கும் இடையில அப்படின்னு அர்த்தம். கணக்கில் எக்ஸ் லெஸ் தேன் 0 எழுதியிருந்தேன்னா என்ன எழுதியிருந்தோம், இந்த கணக்கில் எக்ஸ் லெஸ் தேன் 2 2 விட சிறுசாக இருந்தால். அது மாதிரி இங்கே 0 சிறுசுன்னு எழுதிட வேண்டியதான், 0 சிறுசுன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதில் என்ன வந்துச்சு பாரு, 0க்கு 1 by 16, 4 by 16, 6 by 16, 4 by 16, 1 by 16. ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஃபு. கிராஃபு மாஸ் ஃபங்க்ஷனுக்குரியது, பொறுமையாக நிதானமாச்சை. ஏற்கனவே சொன்னது தான், இது எஃப் ஆஃப் எக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே ரைட், இது 0 1 2 3 4, 1 2 3 4. ஃபஸ்ட்டு 1 இருக்கனால அதுக்கு மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம், இது 1 அப்படின்னு வச்சுக்கோ. ரைட், 1. நெக்ஸ்ட்டு அதாவது 1னா 1 by 16 அர்த்தம், அப்படி சொல்கிறேன். ரைட், அடுத்து 4 இருக்குது, கொஞ்சம் மேலே வரும், 4 வரும் கொஞ்சம் மேலே. சரி, அடுத்து 6 கொஞ்சம் மேலே, அடுத்து 4 இதுக்கு நேரம் தான், அடுத்து 1 இதுக்கு நேரம். சரியான்னு பார். இப்போ நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான் லைனை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அந்த காலம். ஓகே குட், நல்ல நேரம், உண்மை சொல்ல. ரைட் குட். இப்போ நான் எழுத போகிறேன் பாயிண்ட்டு 4க்கு இந்த இடத்துல என்ன எழுதலாம், 4 by 16, 6 by 16, 4 by 16, 1 by 16 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது, இந்த இடம் மறந்துடாதீங்க. ரைட், நிதானமாக செஞ்சுக்க. ரைட், அடுத்து இந்த குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு கிராஃபு எஃப் ஆஃப் எக்ஸ் போடணும். இது லெஸ் தேன் சிம்பிளாக யூஸ் பண்ணும் எல்லாத்துலேயுமே எஃப் ஆஃப் எக்ஸில். அதில் ஈக்குவல் டு போட்ட மாதிரி இதில் எக்ஸாம்பிள் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள், எக்ஸ் லெஸ் தேன் நான் சில புரியுதா சொல்கிறது, லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1, எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2, எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3, எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4, 1 by 16, 5 by 16, 5 by 16, 5 by 16, 11 by 16, 15 by 16, 1. ரைட், இப்போ நம்ம டேபிள்ஸ் போடுறோம், இந்த கணக்கு இதோட ஃபைனல் பண்ணுறோம். ரைட், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் லைன், இது வந்து ஸ்மால் எக்ஸுக்கு உள்ள லைனு நம்ம டினோட் பண்ணிக்கோ. குமுலேட்டிவ்க்கு ஃபங்க்ஷனுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு, இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸு. சரியா, அப்போ இங்கே வரணும், பார்த்து நிதானமாக. சரியா,
இதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. லெஸ் தேன் 1 அப்படின்னு கொடுத்துருக்கு, லெஸ் தேன் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கு. அப்போ நம்ம வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு பார்த்துக்க. ஆனால் 2ஐ விட சிறுசுனா 0 வந்துருச்சு, 2ஐ விட சிறுசுனா என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு. அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் ஆனால் போதுன்றது அந்த கணக்கில் பார்த்தோம். இந்த கணக்கு பொறுத்த மட்டும் 1 1.5 விட, அதாவது 0 விட சிறுசுனா தான் என்ன வருது 1/6 வருது. 0 விட சிறுசுனா தான் 1/6 வருது, 0 விட சிறுசுனா. அப்போ 0க்கு நேராக தான் அதை ஆரம்பிக்கணும். புரியுதா சொல்கிறது? 1/16 அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து தான் என்ன வருது 5/9 வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. இங்கே 0 உனக்குள்ள 1 அப்படின்னு வச்சுக்கோ. இல்லைன்னா இதை அழிச்சிடு, 2ஐயும் அழிச்சிட்டு 1 2 3 4. இப்போ நம்ம இதில் 0வோட குறைவாக இருக்கிறது இல்லை 1.5 விட குறைவு, 1.5 விட குறைவு 5/16, 1.5 விட குறைவு என்னது 5/16 அப்படின்னு அர்த்தம். சரிதானா? அப்போ நம்ம இங்கே வந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அடுத்து மேலே போயிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அடுத்து மேலே போயிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். சரிதானா? 3க்கு நேர. அடுத்து மேலே போயிட்டு 4க்கு நேரம் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்க்குறோம். இப்படி சேர்க்குறேன் முதல்ல, சரியா? அடுத்து இப்படி சேர்க்குறோம், அடுத்து இப்படி சேர்க்குறோம், அடுத்து இப்படி சேர்க்குறோம், அடுத்து இப்படி சேர்க்குறோம், அடுத்து இப்படி சேர்க்குறோம். ரைட். இதை இப்படி சேர்த்துறணும். ஏன்னா 1ஐ விட சிறுசு. இந்த இடத்துல என்ன இருக்குது 1.5 விட சிறுசுன்னு இருக்குது. 0வோட சிறுசுனா நெகட்டிவில் போகாது ப்ராபபிலிட்டி, அதனால் இதோட நின்றுடும். சரியா? அப்போ இதுக்கு தான் ஆன்சர் 1/16. இதுக்கு ஆன்சர் வந்து 5/16. இதுக்கு ஆன்சர் வந்து 11/16. சரியா நான் சொல்கிறது? அதுக்கு ஆன்சர் என்ன வருது? அதுக்கு ஆன்சரு நல்லா தம்பி வருது 15/16. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப் வருது. அப்போ மேலே கொண்டு போய் லாஸ்ட்டாக அப்படி இழுத்துட்டோம்னா இதுதான் என்னது 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரியா சொல்கிறது? இதில் 1ன்றது கடைசியில் 10க்கு மேலே எடுத்து இழுத்தோம்னா 1 வரும். 25/36 எழுதியிருக்கேன். அடுத்து மேலே 10ஓட சிறுசு அப்படின்னு சொல்லல எல்லாத்தையும் சேர்த்தா என்ன வந்துடும் 1 வந்துடும். சரியா? பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்கோ. 4ஐ விட சிறுசுனா 1, எல்லாத்தையும் கூட்டினோம்னா. சரி, ரைட். இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் சம்ஸு. இது ஃபுல்லாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்த்து